ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, கனவா நனவா அப்படின்றது தெரியலை. பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஏறி நானும் பார்த்தீங்கன்னா சன் டிவிலலாம் உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் அதில் லிஸ்ட் அவுட் ஆகுன்றதே, அதாவது லிஸ்ட் அவுட் ஆகுறதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். இப்போ என்னென்னா செல்ஃப் நாமினேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. விக்னேஷ் ப்ரோ வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த வட்டம் நாங்கள் ஓப்பன் நாமினேஷன் தான் கொடுத்துருக்கோம். உங்களோட சேனல் கேட்டகரி என்னன்றதை சூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். அதில் என்ன சொல்கிறது, அதில் நாங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்து நாங்கள் வந்து ஓட்டிங்கிறது நடத்துவோம். ஓட்டிங் அப்போ வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவு எந்த சேனலுக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அவார்டுன்றது கொடுப்போம். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதில் வந்து நான் வந்து நம்ம கேண்டிட் சந்துரு சேனல்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஈட் V2 ஃபுட் நம்ம ஃபுட் சேனல்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதில் நம்ம கேண்டிட் சந்துரு டெக் சேனல் பார்த்திங்கன்னா அதில், அதாவது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய மேடை நம்ம வந்து ஏறுறோமோ இல்லையோ, பட் அதில் வந்து நம்ம பேர் அடிபடுதில்ல, அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு இருக்குது. ஏன்னா கிட்ட 7 வருஷம் 8 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டெக் சேனல் ஆரம்பித்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஆரம்பித்தது. இப்போ பார்த்திங்கன்னா 7 வருஷம் முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அதுக்கு ஒரு பலனாக பார்த்திங்கன்னா இது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் முந்தானேத்து பார்த்தேன் லிஸ்ட் அவுட் ஆனது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டே சூப்பராக ஆல் தி பெஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படின்றப்ப என்னால் அது சொல்ல முடியல. அதனால் இன்ஸ்டாகிராமில் தான் ரீல்ஸுன்றது ஒன்று போட்டிருந்தேன் நேற்று. ஸோ இதில் வந்து என்னென்னா ஓட்டிங் வைஸ் தான் பார்த்திங்கன்னா அவார்டுன்றது கொடுக்க போகிறாங்க. நம்ம கூட டெக் சேனல் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய ஃபேவரட் டெக்ஷான் அண்ணன் இருக்கார். அப்புறம் A2D நந்தா ப்ரோ பார்த்திங்கன்னா இருக்கார். அப்புறம் டெக் சட்டையர் அவர் மதுரைக்காரர் தான், அவர் இருக்கார். அப்புறம் 5 தமிழ் சூப்பராக ஷார்ட்ஸ்லாம் வீடியோ போடுவாப்பில் அவர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா திறமைசாலிங்க தான். இதில் வந்து என்ன சொல்கிறது, ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வித்தியாசம்னாலும் யாருக்காவது ஒருத்தர் போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து என்னோடய கேண்டிட் சந்துரு நம்ம டெக் சேனலும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் ஓட்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா www.blacksheepindia.com வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் வந்து 3 கேட்டகரி இருக்கும். அதில் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய கேட்டகரிஸ், அதாவது விலாகர்ஸ் இருப்பாங்க, ஃபுட் விலாகர்ஸ் இருப்பாங்க, ட்ராவல் இது கப்புள்ஸு இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா டெக் சேனல் கேட்டகரி இருக்கும். அதில் கேண்டிட் சந்துருக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. அதாவது உங்களுக்கு நம்ம எல்லாரையும் பிடிக்கும், டெக் சேனல் எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு ஒரு ஓட்டுன்றது போட முடியும். நீங்கள் 2 சிம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓட்டு, இல்லை நந்தா ப்ரோக்கு ஒரு ஓட்டு, இல்லை டெக்ஷான் தமிழ் எல்லாருக்கும் ஓட்டு. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அதில் என்னென்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஓட்டு போட முடியும். அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓட்டு தான். ஸோ நான் வந்து என் ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு ஓட்டு போட்டேன், எங்கள் அக்கா போட்டாங்க, அம்மா போட்டாங்க, இந்த மாதிரி போட்டுனா ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சிம் பார்த்தீங்கன்னா 2 சிம்லேருந்து போட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அடுத்த மாதம், அதாவது ஜனவரி 2025 11, 12, 13 நினைக்கிறேன், 3 நாள் நடக்குது இது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதாக சினி ஃபீல்டு, சோஷியல் மீடியா ஃபீல்டுன்னு பிரித்து நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நாமினேட் ஆயிருக்கேன். இதில் வின் பண்ணுவான்றது தெரில, பட் வின் பண்ணாலும் பண்ணலனாலும் நமக்கு சந்தோஷம்தான். அங்கே போய் பார்த்து ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷம்தான். போய் எல்லா கிரியேட்டர்ஸையும் பார்த்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டுக்கான லிங்க் தரேன், www.blacksheepindia.com. அதில் போயிட்டு கேட்டகரியில் டிஜிட்டல் அவார்ட்ஸை கொடுத்துட்டு டெக் சேனலில் கேண்டிடேட்ஸ் வந்திருக்கு, உங்களோட ஓட்டை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த இடத்துக்கு வந்ததே எனக்கு பெரிய விஷயந்தான். அப்புறம் இன்னொன்று, இதில் பெரிய பெரிய சேனல் பார்த்திங்கன்னா நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் இருக்காது, அதுக்கப்புறம் தமிழ் டெக் இருக்க மாட்டாங்க, C4E டெக் இருக்க மாட்டாங்க, அப்புறம் நம்மளோட ஃபேவரட் இப்போ ரீசெண்ட் டேப்ஸாக சூப்பராக வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி இங்கிலீஷில் போட்டுட்ருந்தாங்க, ட்ராக்கிங் டெக் தமிழ். நான் சுதர்சன் அண்ணாக்கு தான் கேட்டேன், அண்ணா ஓட்லாம் பண்ணியிருக்கிறதா சொன்னேன், ரொம்ப நன்றிண்ணா, ஏன்னா அண்ணன் நமக்கு ஓட் பண்ணியிருந்தார், ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு. ஏன்னே நீங்கள் இல்லை அப்படின்னு. இல்லை நம்ம கேட்டாங்க, நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணின்னு, ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம், புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டரே பண்ணல. ஸோ
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.